பெத்த மவளே என் தங்க. வா சாமி வா 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 வா. நான் 5 மரம் வளர்த்து அழகான தோட்டம் வச்சு அதுல பஞ்ச வர்ண கிளிய பார்த்து பார்த்து வளர்த்தேனே. பாலும் தேனும் பவுசா குடிச்ச புள்ள பரதேசி பயகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாளு. ஏம்மா அழாதம்மா, நீ அழுத எனக்கு அழுவ வருதும்மா. ஏம்மா என் நிலைமை இப்படி ஆகணாது யாரால மாற்ற முடியும்? அழாதம்மா. என் தங்க, எப்படி நீ அழாம இருக்கிறது? 1000 தான் இருந்தாலும் நீ இப்படி சிரமப்படுறன்னு தெரிஞ்சு நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? ஏமாவா வாழை வெட்டியா வந்து கிடக்காளே, ஏமாவா வாழை வெட்டியா வந்து கிடக்காளே. ஆத்தா இருக்கிலே உனக்கு இப்படி ஒரு நிலைமனா? நான் செத்து போயிட்டவனே யாருமா பாப்பா? என் தங்கம், நான் செத்துட்டவனே யார் சாமி பாப்பா? அந்த வீட்டுல நீ இவ்வளவு சிரமப்படுறேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உன் புருஷக்கார வந்து காது குத்துக்கு வைரத்தோடு வேணும்னு கேட்டதும் எடுபட்ட பையில என் மோனால ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு நான் இவனோட பத்தி தான் யோசிச்சனே. ஆனா அங்க இருக்கிறவனே பத்தி யோசிக்காம விட்டுப்பட்டனே. அப்பமே அந்த டைனா சொன்னா, எத்த உங்க மவளுக்கு செய்யலன்னா உங்க மவ வாழ்க்கைதான் வீணா போவ. எத்த என் அண்ணங்கார ஒரு பைத்தியக்காரன், அவன் கேட்ட எதுவும் செய்யலனா உங்க மவ உங்க வீட்டுக்கு வாழ விட்டியா வந்துருவான்னு சொல்லி வாய மூடல. சொல்ல பத்தலையே, வந்துட்டியே சாமி வந்துட்டியே. ஏண்டி வந்ததுதான் வந்த, இனி இந்த பாவி பையன் உறவு வாடான்னு சொல்லிட்டு முழுசா எழுதி கொடுத்துட்டு வந்தா என்னடியே? எப்படிமா வர முடியும்? எப்படி வர முடியும்? 1000 அண்ணன் தம்பிங்க இருந்தாலும் அப்படியா வீட்டுல இருந்து எதுவும் வேணாம்னே நான் பாட்டுக்கு என் விருப்பத்துக்கு எழுதி கொடுத்துக்கிட்டு வந்துட முடியுமா? அப்படி வந்தாதான் மருமளவை என்னைய வச்சு வாழ வைப்பாளவளா? அவ்வளவுதான் என் தலையெழுத்து, அவ்வளவுதான். முடிச்சிருச்சுமா. பாவி சண்டால பைய கட்டையில போவேன். அவன் கிட்ட கேட்டுக்கு வைரத்தோடு வேணும். நம்மள வைரத்தோடு வாங்கி போட்டு தங்கமெல்லாம் குடிச்சு அழிச்சு விட்டான். இப்ப வைரத்தோடு வாங்கி போட்டு எங்க மாட்டிக்கிட்டு தெரிய போறான்னு தெரியல. உன் புருஷன் வந்து காது குத்துக்கு செய்யங்கன்னு கூட சொல்லல. என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், அதுக்கு நகை நட்டெல்லாம் நான் செய்யணும். அதனால என் பிள்ளைகளுக்கு காது குத்தி வச்சு நான் செஞ்ச வரிசையெல்லாம் வாங்க போறேன். மச்சனை சேர்ந்துக்கிட்டு எனக்கு வைரத்தோடு எடுத்து போடுங்க, அதை வச்சு என் தங்கச்சி கல்யாணத்தை சோசோன்னு முடிச்சாரன்னு எவ்வளவு ஒரு வீராப்பா சொல்லிட்டு போறான் பத்துக்கு. உனக்குண்டு கேட்டிருந்தா கூட என் மனம் இறங்கி இருக்க முடியும். எவளுக்கோ கொடுக்கறதுக்கு எதுக்கடி ஏன் அவனை செய்யணும்? ஏம்மா அந்த பிள்ளையும் பாவம்மா, என்னத்த பண்றது? ஏதோ நல்ல இடம்னு நினைச்சா அந்த காவலி பையன் ஏதோ ஒரு கிழவங்கிட்ட கட்டி கொடுக்குறான் தங்கச்சிய. நான் அந்த பிள்ளைகிட்ட எவ்வளவு எடுத்து சொல்லிட்டேம்மா, வேணாண்டி இந்த கல்யாணம் எல்லாம் வேணாம், நல்ல மாப்பிள்ளையா நல்ல வரணா வந்தா நல்ல வேலை பார்த்து கட்டிக்க, உன் அண்ணன் பிச்சை கேட்காதன்னு நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனா நான் கட்டிக்கிட்டு வாழறேன்னா ஒரு கடங்கார பையன் அவன் ஏதோ பேசி அந்த புள்ள மனசை மாத்திட்டாமா. அடி எவ்வளவு எக்கடி கட்டு பாடா உனக்கு என்னடி? நீ நல்லா இருக்கணும் இல்லையா? நேற்று வந்து சிரிக்கலாம் இந்த வீட்டுல என்ன பவுசா பவுமானமா மினுக்கிக்கிட்டு தெரியறாளுவ. ஆனா என் மவ ஒடிய நான் செல்லமா தங்கம்மா வளர்த்து இப்படி குரங்க கையில கூட்டி கொடுத்துட்டேனே. என்ன கூட்டி கொடுத்துட்டியா? கேட்டி கட்டி கொடுத்துட்டேன்றதுதான் அப்படி சொல்லிட்டேன். கேட்டி தப்பா சொல்லிட்டேன்டி. என் பிள்ளைய வான கூப்பிட கூட இந்த வீட்டுல ஒரு நாதி இல்ல. அவ வந்திருக்கா, அவளுக்கு ஒரு பச்சை தண்ணி வந்து கொடுக்க ஆள் இல்ல. என்ன சத்தம் கேக்குது? தங்கம் எப்பதான் வந்த? வாட்டா என்ன சொல்லாம குழம்பு வந்திருக்க? ஏமைனி நான் வரணும்னா சொல்லிக்கிட்டு தான் வரணுமா? அப்படி ஆயிடுச்சுடி உன் நிலைமை, அப்படி ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்கு நீ வரனா எப்ப வர எப்ப போற எத்தனை நாள் தங்கன்னு சொல்லிட்டு வந்தாதான் சோறு கிடைக்கும். எத்த சொல்லாம குழம்பு வந்திருக்கேன்னு தான் கேட்டேன். நான் ஒன்னும் தப்பா சொல்லல. எதுக்கு இப்ப உங்க அம்மா அப்படி குளிங்க அழுவுறாவ? என்ன ஆச்சு? காலையில இருந்து நல்லா தான் இருந்தாவ. என் பிள்ளைய பார்த்ததும் துக்க தொண்டை அடிக்குது. பெத்தவ என் பிள்ளை வாழ்க்கை வீணா போயிடுச்சுன்னு நான் அழுவுறேன். யாரு இருக்கா எங்களுக்கு? என்ன தங்கம் என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல மைனி. என்ன இப்ப என்ன ஆனா என்ன தங்கம்? வீடான வீட்டுல உங்க அம்மா உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ என்னமா சளிச்சுக்கிட்டு பேசுற? என்ன இப்ப நான் சளிச்சுக்கிட்டு பேசிட்டேன்? என்ன இப்ப சளிப்பு தட்டிக்கிட்டு பேசிட்டேன்? என் நிலமை அப்படி இருக்கு, அதனால நான் அப்படி பேசுறேன். நான் சளிச்சுக்கிட்டு பேசுறதால என்ன உங்களுக்கு கொடுக்குற கடவுள் கொடுக்காமல போகுது? ஏட்டி வாய் திறக்காதடி, வாய் திறக்காத. உனக்கு என்ன உரிமை இருக்கு இந்த வீட்டுல? உனக்கு என்னட்டி உரிமை இருக்கு? சும்மா அழகு முதல்ல நீ பாட்டுக்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னாதான் தெரியும். திடீர்னு பாட்டுக்கு வந்து உட்காந்துருக்கா, நீங்க பாட்டுக்கு ஒப்பாரி வைக்கிறிய. குடுத்துற நடக்கிற இடத்துல பிறந்த பொண்ணு வந்து ஒப்பாரி வச்சா வீடு வச்ச நல்லா மினுத்துக்கும். இல்லம்மா இல்ல, நானும் என் மவளும் வாய் கூட திறக்கல. நாங்க ஒப்பாரி வச்சு உங்க வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? எந்திரடி எந்திரு. எதுக்கு என்ன எந்திரிக்க சொல்ற? நான் எதுக்கு எந்திரிக்கணும்? இன்னும் எதுக்கு நீங்க உட்காந்துக்கிட்டே? வா, புளிய மரமோ பொங்க மரமோ எங்கேயாவது போய் படுத்து கிடந்துட்டு கோயில குழம்புன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போற வழிய பாரு. கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி வரைக்கும் தாண்டி அண்ணன் தம்பிங்கிற உறவெல்லாம். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்மள நாய் அளவுக்கு கூட மதிக்க மாட்டாங்க. அம்மா என்னாலலாம் எங்கேயும் வர முடியாது, சும்மா பேசாம உட்காரு. நான் என்ன இப்ப இவளுக்கு இடைஞ்சலா இருக்கேன்? என் புருஷன் கேட்கற நகை நட்டை கொடுத்தாவளா? இல்ல என்னை எதுதான் சொன்ன மாதிரி சீர் போட்டு செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாவளா? எதுவுமே இல்லைல்ல. அப்புறம் என்ன? நான் பாட்டுக்கு அவங்ககிட்ட அடியா உதியா வாங்கிக்கிட்டு என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு கிடக்குறேன்.
என்னைக்காவது ஒரு நாள் நான் ஆத்தா வீடுன்னு தேடி வரேன், அது உங்களுக்கு பொறுக்கலையே. தங்கம், நீ வர்றது பொறுக்காமலாம் இல்ல தங்கம். எதுவும் பிரச்சனைன்னு சொன்னாதான் தெரியும். என் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்ல. அண்ணனும் தம்பி இருக்காவ, அவைய பாத்துப்பாவ. போங்க, போய் பொங்கு போடுற வேலையை பாருங்க. வந்துட்டா பிரச்சனையை தீர்க்கறதுக்கு. உன் மைனி அப்படியே பொங்கு வெடிச்சு கொட்டிட்டாலும் வயிறு நிறைஞ்சு நீ தின்னுபிட்டாலும் ஏண்டி வந்து உம்பட்டு நேரம் உட்காந்துருக்க ஒரு பச்சை தண்ணிக்கு வழியில என்னத்தையாவது புலம்புங்க. இப்படியே புலம்பி புலம்பி தான் குடும்பத்தை ஒண்ணும் இல்லாத ஆக்கிடியே. இன்னுங்க என்ன இருக்கு, ஏதாவது செய்யுங்க. என்ன டீ, என்ன சத்தம்? தெருவரையும் சத்தம் கேக்குது. நாங்க என்ன சத்தம் போடுறோம்? இந்த உன் பொண்டாட்டி தான் நான் வந்தது பிறக்காம சத்தம் கட்டிக்கிட்டு நிக்குது. தங்கம், என்ன நடந்ததோ அதை பேசுமா. மவ என்னடி இப்ப தப்பா சொல்லிவிட்டா? என் மவ என்ன இப்ப தப்பா சொல்லிவிட்டா? வந்ததுல இருந்து அவளை ஏன் வந்தேன்னு மூச்சுக்கு 300 வாட்டி கேட்டேன். இல்லை பாவ என் மவ அந்த குடிகார பையகிட்ட அடி வாங்கிட்டு உத வாங்கிட்டு அங்க இருந்து உசுர கையில பிடிச்சிக்கிட்டு தப்பிச்சு வந்திருக்கா. அவ மூஞ்ச பார்த்தாலே தெரியலையே அவ செத்து பழிச்சு வந்தது. அவ வந்துட்டான்னு சொல்லி உன் பொண்டாட்டி ஏன் வந்த, எதுக்கு வந்த, ஆத்தல மவுளு சேர்ந்து எதுக்கு குடும்பம் நடத்துற இடத்துல ஒப்பேர் வைக்கிறீன்னு அம்புட்டு பேச்சு பேசுறாங்களே. அம்மா பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியாதியா? ஆத்திய வாயை திறந்தாலே பொய் பித்தலாட்டம் தான் இருக்கு. மவளை பார்த்தது என்ன நடிப்பு நடிக்கிறத பாரு. ஏய் சும்மா இரு, உள்ள போ. தங்கச்சிக்கு தண்ணி எதுவும் குடுத்தியா? உன் பொண்டாட்டி என் மவ வந்திருக்கானு விருந்து வச்சிருக்கா. விருந்து அதை சாப்பிட்டுட்டு தான் தண்ணி குடிக்க கூட வயிற்றுல இடம் இல்லாத நிக்கிறா. கேக்குற மாதிரி கேள்வி கேன பையமாவ. என்னமா தங்கம், என்னாச்சு? என்ன அந்த பாவி பையன் வந்து அன்னைக்கு காதுகுத்துக்கு பயிரத்தோடு வேணும்னு கேட்டுக்கிட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து எரிய போட்டு பொலன்னு பொழந்துட்டானா. என்னம்மா சொல்ற? டக்ளஸோனி அடிச்சானா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானா? சொன்னது செய்யலன்னா அடிப்பானா? கல்யாணத்துக்கு 20 பவுன் போடுறேன்னு சொல்லி 15 போட்டுட்டு இத்தனை வருஷமா இது கடிக்கிறான். என் மவ பாவம் தினந்தோறும் அவங்கிட்ட கஷ்டப்படுறா. ஏம்மா, அன்னைக்கு நீ தானம்மா வயிறத்தோடலாம் ஒன்றும் வேணாம், நம்மளால முடிஞ்சதை செய்யலாம்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்னைக்கு தங்கச்சி வந்து கண்ணை கசக்கணும் அப்படியே திருப்பி பேசுறியே. என் தங்கச்சிக்கு செய்யறதுல எனக்கு என்னமா பிரச்சனை இருக்கு? அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு ஏமா பேசுற? ஏன்னா எல்லாருக்கிட்டையும் உங்களை ஆகாதவள மாத்தணும்ல, அதுக்குதான். நான் தான் பேசிட்டு இருக்கலாம், அமைதியாரு. அன்னைக்கு சொன்னேன் அந்த குடிகார பையன் வந்தான்னு சொன்னேன். அவன் தான் அதை கேட்டுவிட்டு போய் பிள்ளைய போட்டு அவ்வளோ அடி அடிச்சிருக்கானே, என்ன பண்றது? நம்ம தங்கச்சி வாழ்க்கையும் பார்க்கணும்லடா. உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி, அவளுக்கு செய்யாம வேற யாருக்கடா செய்ய போற? அவளை நல்லா வாழ வச்சு பார்க்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அம்மா, என் தங்கச்சிக்கு எவ்வளவு வேணா செய்ய நான் ரெடியா இருக்கு. நான் செய்யறது அவ வீட்டுக்காரன் ஒரே நாள்ல அழிக்கிறானா, அதுக்கு நான் என்னமா செய்யறது? என்ன இந்த மாதிரி அவன் சொன்ன மாதிரி செஞ்சுதான் பாருங்களேன். அதுக்கு பிறகு அவன் எப்படி கொடுத்துட்டு நடத்துறான்னு தெரியும். அதெல்லாம் அண்ணன் செய்வான், நீ எதுக்கும் கவலைப்படாத. எங்க இருந்து செய்யறதுங்க? அப்படி கோடி கோடியா கொட்டி வச்சிருக்கோம் பாருங்க நாங்க செய்யறதுக்கு. உனக்கு என்ன வேலை இதுல? அந்த பிள்ளை கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்குது, அதை பார்த்துட்டு நான் என்ன செய்ய முடியாதுன்னு சொல்றதா? தைரியத்தோடு எப்படி செய்விய? அதுக்கெல்லாம் 80 ரூபா செலவாகும் தெரியுமா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் தங்கச்சி எனக்கு கண்ணு கசக்க கூடாது, அது மட்டும் போதும். என்னவோ பண்ணி சொல்ல, எனக்கு என்ன? இவ வீட்டுக்கார என்னன்னா அவ தங்கச்சி கல்யாணத்துக்காக தான் காது குத்து வச்சு நம்ம கிட்ட சேவை வாங்கிக்கிறாரு. அவர் என்னமோ பண்றாரு. கேட்கறத செய்ய வேண்டியது உங்க கடமை இல்லையா? கேட்கறத செய்ய வேண்டியது எங்க கடமைதாம்மா. அதுக்குன்னு ஒரு அளவு இல்லாமையா? யாமேனி, உங்ககிட்ட என்ன காசு பணமா இல்ல? இதையாவது வித்து வாங்கி செய்ய வேண்டியதானே? செய்யறதுக்கு பயமா இல்ல எனக்கு ஏன் செய்யணும்ன்ற என்னம்மா? என்ன உன் பொண்டாட்டிக்கு பிடிக்கலன்னா எனக்கு எதுவும் செய்ய வேண்டானே. நான் இந்த ஓரத்துல இங்கே வீட்டுல கடந்துகிட்டு போறேன். ஆனா மீண்டும் அந்த வீட்டு பக்கம்லாம் போற மாதிரி இல்ல. உன்னையும் கட்டி எனக்கு என்ன தங்க சொத்து சுகம்? காரியத்துக்கு தேதி என்னைக்கு வச்சிருக்கன்னு மட்டும் சொல்லு, இந்தா நான் செய்யறேன், சரியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்பதான் எனக்கு மனசே நிம்மதியா இருக்கு. எப்பா, உன் தங்கச்சியை நீ தான்டா பாத்துக்கணும். அவளுக்கு எல்லாம் நீ தான் செய்யணும். உன் தம்பி வாழ்க்கையும் தங்கச்சி வாழ்க்கையும் நீ தான் பார்த்து நல்லபடியா கரையேத்தணும். ஏதோ பேசுமா, நீ பேசு. நேரத்துக்கு ஏத்த மாதிரி நீ பாட்டுக்கு மாத்தி மாத்தி பேசு. ஒரு நேரம் உன் குடும்பத்தை மட்டும் பாரு, அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பாத்துக்கிட்டோம்னு சொல்ற. ஒரு நேரம் இப்படியும் பேசுற. ஆளான ஆளு நான் என்னத்தான் பண்றதுன்னு தெரியல. ஏயா, வீட்டுக்கு மூத்தவனா இருந்தா எல்லா பொறுப்பையும் நீ சுமந்துதான் ஆகணும். அதுக்காண்டி உன் தம்பியும் தங்கச்சியும் அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுடுவியா? அப்படியெல்லாம் என் வீட்டுக்காரரு யாரையும் தண்ணி தெளிச்சு விட மாட்டாரு. உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வாரு. அப்புறம் என்ன டீ, மைனி வயலேருந்து வந்துருச்சுல்ல, நீ ஏன் கவலைப்படாத. எப்பா, பாவம் அவ உடம்பு மெலிஞ்சு போய் வந்திருக்கா. உன் பொண்டாட்டியை எதுவும் நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு போட சொல்லியா? இது ஒண்ணுத்துக்கு மட்டும்தான் நான் இருக்கேன் அந்த வீட்டுக்கு. சரிம்மா. பாரியா எப்படி முறுக்கிக்கிட்டு போறா பாரு. இந்த மாதிரி எல்லாம் இருந்தா குடும்பம் என்னத்துக்கு ஆகும்? அவளுக்கு என் மவளை கண்டாலே ஆக மாட்டேங்குது. இல்லம்மா, அவதான் செய்யறேன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன? சரிப்பா, நானும் தங்கமோ இப்படி செத்து படுத்து உறங்குறோம். சரிம்மா. தங்கம், எதுவும் மனசுல போட்டு குழப்பாத. நான் வேணா டக்ளஸ் கிட்ட பேசிட்டுமா? இல்லண்ணா, வேணாம், எதுவும் பேச வேணாம். பேசி மட்டும் என்ன ஆக போகுது? சரிம்மா, சரி. சாப்பிட்டுட்டு வீட்லயே இரு. இப்போதைக்கு ஒன்றும் ஊருக்குலாம் போக வேண்டாம். அதெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன்டா, அதெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன். சாமி போலாம். பாவம் என் மாவ வேலை செஞ்சு எப்படி இழைச்சிட்டா. இந்த வீட்டுக்கு வந்தவெல்லாம் நல்லா குண்டு குண்டா கொழு கொழுன்னு மொழுமொழுன்னு இருக்காளுவ. ஆனா இந்த வீட்டுல பிறந்து வளர்ந்த நீ ஏன்டி இப்படி எறும்பா துளும்பா இழைச்சி போயிருக்க? யாராருக்கு தலையில என்னென்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். எங்கேயோ கடந்தவளுக்குலாம் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஆனா என் தங்கத்துக்கு இப்படி ஒரு சாக்கடையில போய் வாழ்க்கை அமைஞ்சிடுச்சேன். என்ன பண்றது? நீங்க தானே பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிய தங்கம். இப்பா, அவ உன்னையதும் தப்பா சொல்லல. நீ பார்த்து விசாரிச்சுதான் அவனை கல்யாணம் முடிச்சு வச்ச. ஆனா அந்த குடிகார பையன் எப்படி இருப்பானே யாருக்கு தெரியும்? போப்பா, உன் பொண்டாட்டி கூப்பிடுற வரப்போ. எடி அடியாய், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? தங்கம் பசியோட இருக்கும்.
எங்க இவ்வளவு அடுப்படியில ஆளக்கணும்? இடி எங்கடி இருக்க? உன்னை தான் கூப்பிடுற, எங்க இருக்க? வாயை திறக்க முடியலையா? மனுஷன் எவ்வளவு நேரம் கத்துறது? என்னது கேக்கட கத்திரியா? எதுக்கு ஏக்கட கத்திரியா? ஏக்கட கத்தி என்ன ஆகப் போகுது? என்னடி உனக்கு? எதுக்கு இப்ப மூஞ்சி தூக்கிட்டு வந்து இங்க வச்சுட்டு உட்காந்துருக்க? ஆமா உட்காந்துருக்க, அவ மூஞ்ச தூக்கிக்கிட்டு வந்து. ஏய், வீட்டுக்கு என் தங்கச்சிக்கு வந்திருக்கா, அவளுக்கு ஒரு வேளை சாப்பாடு பொங்கி போடாம என்ன நீ பாட்டுக்கு வந்து உட்காந்து கிடக்க? உன் தொங்கச்சிக்கலாம் என்னால ஜோராக்கி போட முடியாது. ஏன் வீட்டுல வேற ஆளே இல்லையா? நான் ஒரு ஆளு தான் ஜோராக்கிறதுக்கு இருக்கனே. வேற யார்ட்டி இருக்கா? வேற யார் வீட்டுல இருக்கா? அம்மாவுக்கு மேலுக்க முடியாது, அவங்கள செஞ்சு கொடுப்பாவ. இப்ப என்னன்றியா? என்னன்றியா? ஏன் கத்திரியா? சத்தம் மட்டும் பேசுது. வெளியே அவங்க 2 பேரும் இருக்காங்க, தப்பா எடுத்துக்கோங்க. எங்கடி போற? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். செஞ்சு விட்டு போறேன். ஏய், உன்னை நான் என்ன சொன்னேன்? என்ன இப்ப உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு வகுறு வலிக்குது, சோறுலாம் என்னால நின்னு ஆக்க முடியாது. வவுத்து வலிக்குதா? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசுனேன். என் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டாதான் உனக்கு வவுத்து வலி, வாய் வலி, எல்லா வலியும் வருமா? ஆமா அப்படிதான் வரும். வீணா பண்ண உங்க ஆத்தாளுக்கு உங்க தங்கச்சிக்கும் என்னால ஆக்கி இறக்கி வைக்க முடியாது. நம்ம கடையில வாங்கிட்டு வந்து கொடுங்க. இதோ கொத்தாத வெளியில இருக்கா அவ. பாவண்டி, ஏன்டி இப்படி பண்ற? யாரு பாவம்? யாரு பாவம்? உன் தங்கச்சி உங்க ஆத்தாலும் பாவமா? ஏ சாமி, ஒரு உலகத்துல இந்த மாதிரி ஒரு நடிப்பை நான் எங்கேயும் பார்த்ததில்ல. உன் ஆத்தாளுக்கு நாக்குல நரம்பு இருக்கா இல்லையா? என்னமா திருப்பி திருப்பி பேசுது? பச்சந்தியாது மரத்துக்கு மரம் தாவனாதான் பச்சை பச்சையா கலர் கலரா மாறும். ஆனா உன் அம்மா அதுக்கும் மேல இருக்கு. ஏய், தேவலதா அவியல பத்தி பேசாத சொல்லிவிட்டார். என்ன இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? தங்கத்துக்கு சீர் செய்யறேன்னு சொன்னது உனக்கு இப்ப அப்படியே ஆகாத போயிடுச்சா? ஏ சாமி, உங்க தங்கச்சிக்கு நீங்க செய்றியே, அதனால எனக்கு என்ன வந்தது? என் தங்கச்சிக்கு செய்யறன்ற வயிற்றுச்சதாண்டி உனக்கு. அதனாலதான் உனக்கு வவுத்து வலி வந்துருச்சு திடீர்னு. ஆமாயா, ஆமா வயிற்றுச்சதான் எனக்கு. உங்க அம்மா அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுனுச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுது. அதையெல்லாம் கேட்க முடியல உன்னால. என்கிட்ட வந்துட்டாரு இப்ப. இந்தாருங்க, இந்தா உங்க கோவத்தெல்லாம் கொண்டு உங்க அம்மாட்டையும் உங்க தங்கச்சிக்கிட்டையும் காட்டுங்க, என்கிட்ட காட்டாதீங்க. என்னடி திருப்ப திருப்ப பேசிக்கிட்டே? கொஞ்ச நாளைக்கு ஏதோ நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துட்டு பாக்குறியா? என்னைக்கு இருந்தாலும் என் அம்மா, என் தங்கச்சி, என் தம்பி அவியதான் எனக்கு முக்கியம். நீ அவியலுக்கு பிறகு வந்த 3வது நபர் தான். ஒழுங்கா பேசாம போய் சமைக்கிற வேலைய பாரு. வந்துட்டு அப்பதான் நாட்டாம பண்ண. கொஞ்சம் விட்டா ஒரே அடியா தலைமையில ஏறி உட்காந்து பாப்பல இருக்கு. தம்பிக்கு செய்யக்கூடாது, தங்கச்சிக்கு செய்யக்கூடாது, இன்னும் என்னென்னதான் உனக்கு பண்ணணும்? எல்லாத்தையும் நீயே ஆண்டு அனுபவிக்கலன்னு பாக்குறியா? நீ எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கணும்னா உன் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கணும். உங்க அம்மையும் உங்க தங்கச்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டீல. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது சொல்லிவிட்டேன். ஏய், நான் பேசாம இருக்கிறது உன் வாயில தான் இருக்கு. போய் வேலையை பாரு போ. அங்க போய் அவியலுக்கு முன்னாடி படம் காட்டிக்கிட்டு நின்ன நல்லா இருக்காது பாத்துக்க. நீ என் பொண்டாட்டின்றதுக்காக என் அம்மை என் தங்கச்சி என்ன தெருவுல தள்ள முடியும்? அவிய பார்த்து வச்சவதாண்டி நீ. அவியலுக்கு இல்லாத மரியாதை உனக்கு என்ன இந்த வீட்டுல? என் தங்கச்சிக்கு செய்யறேன்னு என்ன ஒரு வவுத்தரிச்ச பாரு. சே, வாய மூட மாட்டீல. நீங்க பேசுனீங்கன்னா அப்ப நானும் பேசுவேன். உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியும்னு பேசாதீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப வானத்துக்கு பூமிக்கு குதிச்சுக்கிட்டு நிக்காதீங்க மாமா. மாமாவா? என்ன இனி ஒரு வார்த்தை மாமான்னு கூப்பிடாத. ஐயா சாமி மன்னிச்சிருங்க, தெரியாம வாயில இருந்து பழக்க தசத்துல வந்துருச்சு. நான் ஒரு முட்டாச்சிருக்கி. அடிபட்டாலும் உதப்பட்டாலும் எப்பவும் ஒரே மாதிரியே இருக்கிறதா என் வேலை. அவங்கவுங்க மாறுற மாதிரி நானும் நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மாறிக்கிட்டு கிடந்தா நான் எல்லாருக்கும் நல்லவளா இருப்பேன். என்னால அப்படி இருக்க முடியலையே, என்னத்த பண்றது? ஏய், மறுபடியும் என்கிட்ட வாங்கினதான் வாய மூடுவ போல இருக்க. ஆமாயா ஆமா, இந்த கண்ணை உனக்கு காலியா கிடக்கல, அதை மட்டும் ஏன் விட்டு வச்ச? அடிச்சு படுக்க வையே. உங்ககிட்ட எல்லாம் மனுஷால இருப்பேனா? சீ, சோறாக்க தேவையில்ல, ஒண்ணும் செய்ய தேவையில்ல. அம்மைக்கு என் தங்கச்சிக்கும் எப்படி சாப்பாடு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்.